Hello students, welcome to our YouTube channel. நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த SSC MTS கான எக்ஸாம் டேட் SSC ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா 30th நவம்பர் செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகி 14th நவம்பர் வரைக்கும் எக்ஸாம்ஸ் SSC கண்டக்ட் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 45 டேஸ்க்கு அதிகமா இந்த டைம் SSC கண்டக்ட் பண்றாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த MTS ஹவல்தார் எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வேகன்சிங்கிறது 9500க்கு அதிகமாகவே இருக்கு. இதுல MTSக்கு மட்டும் வேகன்சி பாத்தீங்கன்னா 6000க்கு அதிகம். இந்த வேகன்சிங்கிறது லாஸ்ட் டைமை விட அதிகம்ன்றதுனால இந்த டைம் மொத்தமா 57 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக தான் டேட் இவ்வளோ பெரிய டேட்ஸாக வந்து SSCங்கிறத போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 நாள் SSC MTS எக்ஸாம்ஸுங்கிறத SSC கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாமோட டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க, அட்மிட் கார்டு எப்போ வரும், இந்த டவுட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, அட்மிட் கார்டுங்கிறது நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட டேட் இருக்கு பார்த்தீங்களா, 30th செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகி 14th நவம்பர் வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடப்பட்ட டேட்டில் நீங்கள் ஒரு நாள் போய் எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த டேட் என்னைக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டை SSC ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 4 நாள் கேப்பில் உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். உங்கள் எக்ஸாம் டேட்டை எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும்னா செப்டம்பர் 15 or 20 இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SSC அஃபிஷியல் எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவலுக்கான எக்ஸாம் டேட்டு. இந்த எக்ஸாம் டேட்டுங்கிறத ரிலீஸ் பண்ணோன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். இமீடியட்டாக நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போறீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 14th அக்டோபர்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பரில் இருந்து உங்களோட அட்மிட் கார்டை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாங்கிற ஸ்டேட்டஸ் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ஸ்டேட்டஸுங்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 20லேருந்து 15 டேஸ்க்கு முன்னாடி SSC ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் SSC வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி SSC வெப்சைட்டில் லாகின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட அப்ளிகேஷனுங்கிறது சக்ஸஸ்ன்னு காட்டும் அண்ட் கண்டென்ட் நாட் வெரிஃபைடுன்னு காட்டும். இதனால ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா கிடையாது. சக்ஸஸ்னா நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கண்டென்ட் நாட் வெரிஃபைடுன்னா எல்லாத்துக்கும் காட்டும். அதை வச்சு நீங்கள் வந்து ஒரி பண்ணலாம் வேண்டாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸ்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம்லாம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 டேஸ்க்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த 15 டேஸில் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த மாதிரி கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணணும், என்ன கட் ஆஃப் வைப்பாங்க, எதுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும், இங்கிலீஷில் என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும், ஜென்ரல் அவேர்னஸில் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க, ரொம்ப கம்மியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கவங்க எதை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரியான மார்க் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த 50 டேஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோட லாஸ்ட்லையும் மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அட்டாச் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லிமிட்டட் டைமில் உங்களோட ஸ்கோரை நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். மார்க் டெஸ்ட்டில் 80 தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரி பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த டைம் கட் ஆஃப் கிளியர் பண்ணுற மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த லிமிட்டட் டைமில் நீங்கள் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கோருங்கிறத மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் மார்க் கம்மியாக ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? இங்கிலீஷில் ஒரு 3 விஷயத்தை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ரூல்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வொக்காபுலரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த வொக்காபுலரி, கிராமரை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஷின்ஸை நல்லா படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் வாய்ஸோட ரூலையும் அண்ட் ஸ்பீச்சோட ரூலையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அது ரிலேட்டடாக சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஷின் கேட்பாங்க, எரர் ஸ்பாட்டிங் கொஷின் கேட்பாங்க. வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி என்ன படித்து வச்சுருக்கீங்களோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லேட்டஸ்ட்டாக முடிஞ்ச எக்ஸாம்ஸில் கேட்ட வொக்காபுலரியும் படித்து வச்சுக்கோங்க. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எக்ஸாம்ஸில் கேட்ட வொக்காபுலரிஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ரீடிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் வீக்காக இருப்பீங்க நிறைய பேர். அதுக்கு இப்போலேருந்து டெய்லி ஒரு 10 க்ளோஸ் டெஸ்ட்டு, 10 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து இனிமே டெய்லி சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. உங்கள் எக்ஸாம்ஸில் ரீடிங் பார்ட்டில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 40 to 50 டேஸ் கையில் இருக்குது. இந்த டேஸை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷில் நிறைய மிஸ்டேக் வருது. எனக்கு நிறைய ராங் கொஷின்ஸை நான் அட்டன் பண்ணுறேன். எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாக வருது. நெகட்டிவ்னால தான் எனக்கு மார்க் நிறைய போதும்னு சொல்கிறவங்க இந்த 50 டேஸு இந்த விஷயத்தை மெயின் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோவில் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இங்கிலீஷில் 25 out of 25 உங்களால் நிச்சயமாக ஸ்கோர் பண்ண முடியும்.
இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும் மொதல் விஷயம். ரெண்டாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக படிக்க வேண்டாம். படித்ததை திரும்ப 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 படிங்க. மைண்டில் நல்ல ரிஜிஸ்டர் ஆயிரும். ஒகாபுலரி எனக்கு ஈஸியாக மறக்குது, கிராமர் ரூல் எனக்கு ஈஸியாக மறக்குது, அது எல்லாருக்குமே மறக்க தான் செய்யும். நீங்கள் செய்ய வேண்டியதுங்கிறது எனக்கு எல்லாருக்குமே மறக்கும், எனக்கும் மறக்குது. ஆனால் நான் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா மைண்டில் நல்ல ரிஜிஸ்டர் ஆயிரும். எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுதான் மெயின். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் மார்க் ரொம்ப கம்மியாக வரும். எங்கே படிக்கிறது என்ன படிக்கிறதுங்கிற டவுட் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த 50 days ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துக்கோமா, இதை பாருங்க. தென் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோட இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ மேலே ஐகார்ட்டில் ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 30 மார்க்கை ஈஸியாக எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை படித்தா போதும். 30 மார்க்ஸுங்கிறது ஒரு 10 to 15 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு, 10 to 15 கொஷினுக்கு மேலே ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸை மட்டும் படித்தா போதுங்கிற ஒரு டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை ஜென்ரல் அவேர்னஸ்க்கு அப்ரோச் பண்ணுங்கள். நிச்சயமாக ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு டீசென்ட் மார்க் எடுத்து கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுல அது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கறதா இருக்கும். இது லாஸ்ட் மினிட்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு எம்டிஎஸ் ஜாப்பை உங்களால் செக்யூர் பண்ணிக்கிட முடியும். ஒரே ஒரு எக்ஸாம் தான் எம்டிஎஸ் எக்ஸாம். உங்களுக்கு நவம்பரில் முடியுதுன்னு வச்சாலும் நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டே விட்டு ஒரு ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு 40 to 50 டேஸை உங்களால் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த எம்டிஎஸ்ஸை உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத எம்டிஎஸ்ஸாக மாற்ற முடியும். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ நிறையா ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்லையும் நம்மளோட மெயில் ஐடி நம்மளுடைய ஆப்பில் சாட் செக்ஷன் மூலமாக கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட்.